இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை கொண்டே அடிச்சுக்கணும். என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டி கிடையாது, பேச்சு குறைக்க ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குழந்தை மாதிரி இப்படியே குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்ல 10 மாசமா ஒரே விழாக்கள். வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சு விடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணுகள் எல்லாம் குறைச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோகத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு சொன்ன இல்ல பிள்ளை கலரா பறக்க நூல்கிறான் குங்குமம் வாங்கி முடிஞ்சதான் வெளியே பிறந்த பிள்ளை. யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் வாக்குறது? பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்கள் வயச தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டாலே இந்த பயப்புள்ள இந்த